ஏய் எங்கடா உங்க அக்கா? ஏன் அவங்க ரூம்ல தான் இருக்கிறாங்க. மாப்பிள நாளைக்கு இந்த கல்யாணம். ஏய் அடிச்சு கொண்டு விடியும் பாத்துக்க. இருக்க கோபத்துக்கு நீ ஏதாவது செஞ்சுட போறேன். புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, அதை நீங்களே டீல் பண்ணிங்க. உழைச்சிரும் பாத்துக்க. ஏய் ஏய் என்ன சொல்ற அவங்க அண்ணன்? ஒன்னுக்கு ஒண்ணுமே இல்லையாமே. டாக்டர் ஆபரேஷன் கூட பண்ண வேணாம்ட்டாரா? பார்க்க வரேன்னு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டானா? யார் சொன்னாங்க? ஏய் வேணாம். யாருக்கு என்னை பத்தி சரியா தெரியாது. ஏடி அண்ணனும் தங்கச்சி அரசியல் பண்ணி என்னை போட்டு தள்ளிட்டீங்களேடி. சக்தி உசுரோட போற மாதிரி என் கையை பிடிச்சி காரியத்தை சாதிச்சிட்டால உங்க அண்ணன். அப்படிலாம் இல்ல சக்தி. ஏய் பேசாத. திரும்ப போய் சொல்றியா? இன்னொரு நீ சொல்ற போயெல்லாம் கேட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏண்டி நீ போட்டு நடத்துல எனக்கு தாண்டி கோமடி வாசா? என்ன ரேவதி சேர்த்து வைக்கிறேன் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இப்ப மொத்தமா பிடிச்சிட்டீங்களா? ஹாஸ்பிட்டல்ல ரேவதி நீ அப்படி பார்த்தப்ப நான் செத்துட்டேன்டி. அப்படி செத்துட்டேன். இல்ல சக்தி, நான் உன்னை ஏமாத்தணும். ஏய் வேணாம். திரும்ப திரும்ப அதே போய் சொல்லாத. ஏய் இது மொத்தம் உன்னோட நாடகம் முடி. அந்த புத்தியெல்லாம் வந்து உன்ட்ட ஏமாந்துட்டேன். ஏய் உன்னை நம்பினேன். அவ்வளவு தூரம் நம்பினேன்ல. நீ ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எனக்கு உன்னை பிடிக்கும் சக்தி. நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் இவ்வளவும் பண்ணேன். ஏய் பொய் பேசாத. பொய் சொல்லாத. இல்ல சக்தி, சாமி மேல சத்தியமா சொல்றேன், நான் பொய் சொல்லல. ஓடி ஏமாத்த வேணா திருப்பி அவகிட்ட போய் சொல்லு. சக்தி என்ன கோவம் வருதா உனக்கு? ஏய் கோவமெல்லாம் நேர்மையான உங்கள்கிட்ட வரணும். உனக்கெல்லாம் வரக்கூடாது. இங்க பாரு சக்தி, நான் போன பாதை தப்பா இருக்கலாம், ஆனா போய் சேரணும்னு ஆசைப்பட்ட இடம் தப்பு கிடையாது. என்ன உளற? உன்னை அடையறதுக்காக நான் சில தப்புகள் பண்ணிருக்கலாம், ஆனா என் காதல தப்பு சொல்லாத. உன் மேல நான் வச்சிருக்கிற காதல் உண்மையானது சக்தி. என் காதல கிண்டல் பண்ணாத, எனக்கு கோவம் வரும். ஆமாயா, உன்னை அடையணும்னு நான் நினைச்சேன். உன்னை அடையறதுக்காக என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நான் செஞ்சேன். இப்ப என்னையா அதுக்கு? உன்னை அடையணும்னு நான் ஆசைப்பட்டதுக்கு காதல் ஒன்ன தவிர வேற ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா உன்னால? நீ என்ன பெரிய மன்மதனா? அப்படியே பொம்பளைங்க சொக்கி விழற மாதிரி பெரிய அழகனா? கூட்டத்துல 5 பேரோட 6வது ஆளா நீ நின்னா தனியா கூட தெரிய மாட்ட. நீ ஒரு சாதாரண ஆளு. அரசியல பெரிய அசைக்க முடியாத சக்தியா? நிச்சயமா இல்ல. காசு பணம் சொத்து பத்துன்னு என் அண்ணன் சம்பாதிச்சதை நான் செலவழிக்கவே எனக்கு ஆயுசு பத்தாது. நான் உன்னை இது எதுக்காகவும் அடையணும்னு நினைக்கல. உனக்குள்ள ஒரு உண்மையான மனசு இருக்கு, அத பார்த்துதான் நான் ஆசைப்பட்டேன், காதலிச்சேன். இங்க பார், உன் மனசு உன் பொண்டாட்டிக்கு கூட புரியல, அதனாலதான் இவ்வளவு நடந்தா அவ வரல. இல்லன்னு சொல்ல முடியுமா உன்னால? போ கூப்பிடியா அவள? என்னை விட அதிகமா அவ உன்னை நேசிக்கிறான்னு ப்ரூவ் பண்ணி எனக்கு. நான் உன்னை விட்டு போயிடுறேன். உனக்காக நான் உசுரையும் கொடுப்பேன். அவ கொடுப்பாளா? சொல்லு, அவ கொடுப்பாளா? பதில் சொல்லு சக்தி. என்ன யாரை நீ நேசிக்கிறான்னு சொல்லி போட்டி வைக்க சொல்றியா? என்ன யாருக்கு பிடிச்சிருக்குன்றத விஷயமா? எனக்கு யாரை பிடிச்சிருக்குன்றத விஷயம் இல்ல. ஏன் உனக்கு என்ன பிடிக்காதா? பிடிக்கும், ஆனா ரேவதி அளவுக்கு இல்ல. அவளை நேசிச்ச மாதிரி இந்த உலகத்துல நான் வேற யாருமே நேசிச்சது இல்ல. ஏய் நான் ஒண்ணு நீ ஆசைப்பட்ட பொம்மை கிடையாது, வேலைக்கு வாங்கி சோகத்துல வச்சு அழகு பாக்குறதுக்கு.